Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிஷ் கறி. ஒகேனக்கல்ல செய்யக்கூடிய ஃபிஷ் கறி. அது டேம் ஃபிஷ் வச்சு வளர்ப்பு மீன் வச்சு அந்த மாதிரி செய்வாங்க. அதே ஒகேனக்கல் ஃபிஷ் கறியை நம்ம வெளமீன் வச்சு செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒகேனக்கல் ஸ்டைலில் ஆனால் கடல் மீனான வெளமீன் வச்சு குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் 1/2 kg கடல் மீனான வெளமீன் எடுத்திருக்கேன். அதுவும் தலைப்பாகும், அப்புறம் 1 or 2 பீசஸ், அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 1/2 kg இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம், ஷாலட் இல்லைன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் சொல்லிக்கலாம், 2 சின்ன தக்காளி பழம், அப்புறமா இதில் மிளகு, ஜீரகம். ஸ்பெஷல் மசாலா என்னென்னா, ஆஸ் யூஷுவலாக நம்ம சேர்க்கக்கூடிய மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், குழம்பு மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு நான் நல்ல கலராக இருக்கணுங்கிறக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா, நம்ம ஆக்சுவலாக சிக்கன் மட்டன் அதுக்கெல்லாம் தான் ஆட் பண்ணுவோம், பட் இதில் நான் ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். சாம்பார் பொடி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும், போட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சாக மாங்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் விட்டுக்குங்க. கருவேப்பிலை, மல்லி இலை. இது தவிர தாளிக்க கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த ஆயில் ஹீட் பண்ண வச்சாச்சு. இதில் தான் நான் இப்போது இது அப்புறம் ஈவன் புளி கூட லாஸ்ட்டாக சேர்த்து வதக்கி இதை அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டுடணும். அவங்க ஆட்டுக்கலர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அரைப்பேன், இல்லைன்னா அம்மியில் அரைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாடனாக மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ரெண்டு தக்காளி பழத்தையும் முழுசாக தான் நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி பழம் முழுசாக தான் போட்டு வதக்கிறேன். இது கீரை இல்லை, கொஞ்சம் ஆயில் மட்டும் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழத்தோட தோலெல்லாம் தனியாக வருது பாருங்கள். இதில் நான் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் தக்காளி பழம். எடுத்து வச்ச இந்த புளி இதையும் இது கூடவே போட்டு வதக்கி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே இனி எடுத்து வச்ச எல்லா மசாலா பவுடரையும் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எந்த அளவு தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிடும். ஓகே, தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கிருச்சு. மசாலா ஆட் பண்ணிக்குவோம். சிம்மில் வச்சுட்டு கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சமாக நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த அளவு வதங்கின உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆறின பிறகு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்மகிட்ட ஆட்டுக்கல் இல்லை, அம்மியில் அரைக்க முடியாது, ஸோ நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். ஃப்ளேமை ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஹீட் ஆனோடனே கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கிங்க.
இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சாச்சு. இதை வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கின பாத்திரத்திலே அரைச்சதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மிக்ஸி பவுலில் வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கின உடனே இந்த கரைச்சி வச்ச மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆக்சுவலாக ரியல் ரெசிப்பியில் மாங்காவும் ஆட் பண்ண மாட்டாங்க, கடல் மீனும் போட மாட்டாங்க. அதுக்கு டேம் ஃபிஷ் தான். பட் நான் தான் ஒரு சேஞ்சாக அதை பண்ணுறேன். இதில் நான் மஞ்சள் ஆட் பண்ணலை, ஏன்னா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான நான் இப்போ கொஞ்சம் கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். திக்காக குக்காய் வந்துடும். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும் விட்டுருக்கேன். ஆயில் பிடிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பிரிஞ்சு வரட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். ஒகேனக்கல் ஃபிஷ் கறியாக இருந்தால் கூட நம்ம ஸ்டைலில் கடல் மீன் வச்சு மாங்காய் போட்டு தேங்காய் இல்லாமல் சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலை பாருங்க, சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends and relatives. Thank you.